ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சனிக்கிழமை வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போயிருந்தோம். இந்த கோவிலுக்கு வந்து மேரேஜ் ஆன புதுசில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். 6 இயர்ஸ் ஆகுது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, செங்கல்பட்டு கிட்ட மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவில். அதுதான் எங்களோட குலதெய்வம். போகணுன்னு பிளான் பண்ணி அது வந்து தள்ளி போய் இப்போ தான் போகிறோம். வேண்டுதல் இருந்துச்சு. பிரணிதா பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேண்டியிருந்தது. அதையே இப்போ தான் போக முடிஞ்சது. போகிறோன்றது ஃப்ரைடே தான் டிசைட் பண்ணோம். ஃப்ரைடே நைட்டே வந்து எல்லாத்தையும் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸுலேருந்து அப்புறம் பொங்கல் வைக்க பாத்திரம் இதெல்லாம் மேலே இருந்து எடுத்து அரிசி வாங்கிட்டு வந்து மற்றதெல்லாம் அந்த டைமில் அவசரமாக வாங்கிட்டு வரதாயிடுச்சு. இப்படி எல்லாமே நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். அப்படி இருந்துமே காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. காலையில் என்ன பண்ணேன்னா, சிம்பிளாக வந்து பொங்கலும் சாம்பாரும் தான் பண்ணேன். நான் சாதம் வடிச்சிட்டு லெமன் ரைஸ் கலந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வறுத்தேன். சமையல் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. இவங்கள ரெடி பண்ணி நான் ரெடி ஆகிறதுக்குள்ளே மணி 11 ஆகிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது மணி 11:30. அங்கே கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரும்போது நைட் 6:30 ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது இது வரைக்கும் இங்கேருந்து ட்ரிப்பு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே போனதில்லை. இந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிம்மதியாக இருந்தது. சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, திருப்தியாக இருந்துச்சு. நாங்கள் போனது சனிக்கிழமைங்கிறதால காலியாக இருந்துச்சு. இது ஞாயிற்றுக்கிழமைனா பயங்கர க்ரௌடாக இருக்குமா இவங்க சொல்லுவாங்க. அதனாலேயே சனிக்கிழமை கிளம்பி போனோம். அது போனதுமே நல்லதாக போச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் அந்த குட்டிங்களெல்லாம் அவங்க கடையில் இருக்கவங்களே பார்த்துக்கிட்டாங்க. பொங்கல் வைக்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாமே பண்ணாங்க. க்ரௌட் இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஆனாலுமே இந்த கோவில் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப பழமையான கோவில் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து பாலாறு ஓடு தான். இதெல்லாம் இந்த டைம் போகும்போது நான் பார்க்கல. இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போகணுன்னு நான் யோசிச்சிருக்கேன். அடிக்கடிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. போகணுன்னு பிளான் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. போயிட்டு வர்றது ஈஸியாக தான் இருக்குது. போயிட்டு பொங்கல் வச்சுட்டு பொங்கல் வந்து இந்த மாதிரி நான் எங்கேயுமே வச்சதில்லை. நிம்மதியாக எங்கேயுமே வச்சதில்லைன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் பொங்கலே வச்சது கிடையாது. மேரேஜுக்கு முன்னாடி நாங்கள் கோவிலுக்கு போய் பொங்கல்லாம் வச்சுருக்கோம். மேரேஜுக்கு அப்புறம் செய்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. வெற்றிகரமாக குலதெய்வம் கோவிலுக்கு போய் ஃபஸ்ட் டைம் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு என் சைடில் இருக்க குலதெய்வத்துக்கு போகணும். என்ன மாதிரி யாரெல்லாம் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறத தள்ளி போட்டுட்ருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.